வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மரம் கொண்ட உமை முளைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறையிரஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காது. எல்லாம் வல்ல செந்திலாண்டவனுடைய திருவருளும் அருட்குருநாதர் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமியுடைய குருவருளும் முன்னின்றருள முருகவேல் பன்னிரு திருமுறை ஆய்வு மையமானது இணைய வழி வகுப்பாக அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த திருப்புகளை தொடர் வகுப்பாக நடத்தி வருகிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு திருப்புகழ் வகுப்பில் இணைந்துள்ள அத்துணை நண்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாசரணம். அம்மா தொடங்கலாம்மா. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. விநாயகர் துதி. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனாலும் அடிபரவ மங்குல் மதீதவள் மாடவீதி மருகள் நிலாவிய மைந்து சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்குல் செங்காட்டங் குடியதனுள் கங்குல் விலங்கேறி ஏந்தியாடும் கணபதி சரும் காமுரவே அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனாலும் அடிபரவ மங்குல் மதீதமிழ் மாட வீதி மருகளினாவிய அமைந்து சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்குல் செங்காட்டங்குடியதனுள் கங்குல் விலங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரங்காமுரவே கங்குல் விலங்கெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. முருகாசரணம். நல்லதே நடக்க ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருவாரூர். தனன தன 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 தான கரமுமுலரியின் மலர் முகமதி குழல் கணமதின் மொழி கனி கதிர் முலை நகை கரமுமுலரியின் மலர் முகமதி குழல் கணமதின் மொழி கனி கதிர் முலை நகை கரமுமுலரியின் மலர் முகமதி குழல் கணமதின் மொழி கனி கதிர் முலை நகை கரமுமுலரியின் மலர் முகமதி குழல் கணமதின் மொழி கனி கதிர் முலை நகை கரமுமுலரியின் மலர் முகமதி குழல் கணமதின் மொழி கனி கதிர் முலை நகை கலகமிடு விழி கடலென விடமென கலகமிடு விழி கடலென விடமென கலகமிடு விழி கடலென விடமென மனதூடே கருதி அனரடை கொடி இடையில் மயில் கமழும் மகிழுடன் இலகிய பிரகமத கருதி அனரடை கொடி இடையில் மயில் கமழும் மகிழுடன் இலகிய பிரகமத கலப புலகிதகிரீனு மயல் கொடு திரிவேனோ கலப புலகிதகிரியின் உமையல் கொடு திரிவேனோ இரவு பகலரை கலர மலமர இயலுமயலர விழியின் இழிவர இரவு பகலரை கலர மலமர இயலுமயலர விழியின் இழிவர இதயமுருகிய ஒரு குல பதமுற இதயமுருகிய ஒரு குல பதமுற இதயமுருகிய ஒரு குல பதமுற மடலூடே எழுத அறியவள் குரமகள் இருதன கிரியில் முழுகின இளையவன் எனும் முறை எழுத அறிய
அறியவ குறமகள் இருதன கிரியில் முழுகின இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருப்பதும் உடைவதும் இனிமை பெறுவதும் இருப்பதும் அடைவதும் இனிமை பெறுவதும் இருப்பதும் அடைவதும் ஒரு நாளே. சுரபி மகவின எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி அசைவுற விசை மிகு சுரபி மகவின எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி அசைவுற மிசை மிகு சுரபி மகவின எழுபொருள் வினைவிட மனுவின் நெறிமணி அசைவுற விசை மிகு சுரபி மகவினை எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி அசைவுற விசை மிகு சுரபி மகவினை எழுபொருள் வினவிட மனுவின் நெறிமணி அசைவுற விசை மிகு துயரில் செவியினில் அடிபட வினவுமின் துயரில் செவியினில் அடிபட வினவுமின் துயரில் செவியினில் அடிபட வினவுமின் அதி தீது துணிவில் இது பிழை பெரிதென வருமனு உருகி ஹர ஹர சிவ சிவ பெருமதோர் துணிவில் இது பிழை பெரிதென வருமனு உருகி ஹர ஹர சிவ சிவ பெருமதோர் சுரபி அலமர விழி புனல் பெருகிட நடுவாக சுரபி அலமர நெறி புனல் பெருகிட நடுவாக பரவி அதனது துயர் கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது துயர் கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது துயர் கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு பரவி அதனது துயர் கொடு நடவிய பழுதின் மதலையை உடலிரு பிளவோடு படியரத மதை நடவிட முழிபவன் படியரத மதை நடவிட முழிபவன் படியரத மதை நடவிட முழிபவன் அருளாரூர் படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமரணி ரூபபதி சரவண 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 பறவை முறையிடாயில் கொடு நடவிய பறவை முறையிடாயில் கொடு நடவிய பறவை முறையிடாயில் கொடு நடவிய பெருமாளே எழுத அறியவள் குறமகள் இருந்தன கிரியில் முழுகின இளையவன் எனும் முறை எழுத அறியவள் குறமகள் இருந்தன கிரியில் முழுகின இளையவன் எனும் முறை இனிமை பெறுவதும் இருப்பதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருப்பதம் அடைவதும் இனிமை பெறுவதும் இருப்பதம் அடைவதும் ஒரு நாளே. முருகாசன். முருகா சரணம். பக்கம் எண் 21, பாடல் எண் 12. நம்முடைய வாழ்வில் நல்லதே நடக்க ஓத வேண்டிய திருப்புகள். தலம் திருவாரூர். திருவாரூர் என்பது மாவட்ட தலைநகராக இருந்து வருகிறது. சிவபெருமானுக்கென்று பாடப்பட்ட தேவார திருத்தலங்களில் பழைய ஊராகவும் முதுமையான ஊராகவும் இந்த திருத்தலம் கருதப்படுகின்றது. இங்கேதான் ஆழித்தேர் வித்தகராக போற்றப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராச பெருமான் திருவீதி எழுந்தருள்வார். அந்த மாபெரும் ஆழித்தேரில் பல சிறப்புகள் இந்த திருத்தலத்திற்கு உண்டு. அந்த திருத்தலத்திலே எழுந்தருளிய அருணகிரிநாத சுவாமிகள் அங்கே விளங்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருளி செய்தது இந்த திருப்புகள். ரொம்ப அருமையான பாடல். பல நுட்பங்களை சொல்லி அந்த திருவாரூர் மேன்மையை சொல்லி அந்த நகரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி பிறவி புனி முதலியவற்றையெல்லாம் எடுத்துரைத்து விதமாக இந்த பாடலை சுவாமிகள் அமைத்திருக்கிறார். பாடலுடைய பொருள் ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம தனித்தனியாக விளக்கம் பார்க்கலாம். கரணமும் முளரியின் மலர்முகம் மதிகுழல் கணமதி என்னும் மொழிகனி கதிர் முல்லை நகை கலகமிடு விழி கடல் எனவிடம் என மாது ஊடே கருதி என்று முதல் அடியே நமக்கு சுவாமி தொடங்குகின்றார். கரணமும் என்றால் கைகளை குறிக்கும். முளரி மலர் என்பது தாமரை மலரையும், மதிமுகம் என்று வார்த்தையை சேர்த்து படிக்கணும். முகம் மதியும், மதிக்கு சந்திரன்னு பேரு, சந்திரன் போன்று இருக்கக்கூடிய முகம் என்று ஓமை கூறுகின்றார். குழல் என்பது கூந்தல். கணமது என்றால் மேகத்தை குறிக்கும். என்னும் மொழி என்பது மதிக்கத்தக்க சொற்கள். மொழினா சொற்கள். கனி என்பது பழத்தை குறிக்கும். கதிர் என்பது ஒளியை குறிக்கும்.
முல்லை நகை என்றால் முல்லைப்பூ போன்ற பற்களை குறிக்கும். முல்லை பூக்களை போன்ற பற்களை குறிக்கும். கலகமிடு என்பது கலகம்னா சண்டை, போர். கலகம் இடு என்றால் போரை விளைவிக்கக்கூடிய. விழி என்றால் கண்கள். கடல் என்றால் கடல் என்னும்படியான. விடம் என்பது விஷத்தை குறிக்கும். மனது என்பது நமது உள்ளத்தை குறிக்கும். எதனை எதுக்காக இவ்வளவு ஊமை சாமி சொல்லுகிறார் என்றால் அது ஒவ்வொரு அடிகளாக நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும். கைகள் தாமரை மலர் போலவும், முகம் சந்திரன் போலவும், கூந்தல் மேகம் போன்ற கூந்தலும், மதிக்கத்தக்க சொற்களை உடைய வார்த்தைகளையும், ஒளி பொருந்திய பற்கள், அது முல்லை மலர் போன்று விளங்குகிறது. போரை உண்டாக்கக்கூடிய கண்கள், கடல் எனும்படியான நஞ்சுன்னா விஷம், விஷம் போன்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு, அன்ன நடை, கொடி இடை, இயல் மயில், கமழு மயில், உடன் இலகிய மிருகத கலப புலகிதகிரி எனும் மயல் கொடு திரிவேணும் அப்படின்ற. அன்னநடைனா தெரியும் உங்களுக்கு, அன்னப்பறவை. அன்னப்பறவை எப்படி நடக்கிறதோ அது போல அன்னநடையோடு, கொடி போன்ற இடை, மயில் போன்ற இயல்பு, நறுமணம் வீசும் அகில், அந்த அகிலிலே இழைத்துள்ள கஸ்தூரி கலவை. கஸ்தூரி என்பது நறுமணம் வீசக்கூடிய பொருள். கஸ்தூரி கலவை, மகிழ்ச்சி தரக்கூடிய மலை போன்ற மார்பகத்தை உடைய விளை மகளிர் மீது மோகம் கொண்டு திரிகின்ற நானும் என்று சுவாமி பதிவு செய்கிறார். முதல் அடி முழுவதும் விலை மாதர்களினுடைய கைகள், அவர்களுடைய முகங்கள், அவர்களுடைய பற்கள், கூந்தல் முதலியவற்றையெல்லாம் பிற பொருள்களோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இரண்டாவது அவர்களுடைய நடை, அவர்களுடைய இடை, அவர்கள் உடலிலே இருந்து எழக்கூடிய வாசனம், கஸ்தூரி கலவைகள் எல்லாம் அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த விலைமாதர் மீது நான் மோகம் கொண்டு தெரிகின்றேன் என்று சொல்றார். அடுத்த அடியில இரவு பகலற இகழற மலமர இயலும் மயலும் மர விழியில் நீர் இழிவர இதயம் உருகி என ஒரு குல பதம் உற என்று சொல்றார். இரவு பகல் என்றெல்லாம் தெரியும். இரவு பகல் வித்தியாசம் இல்லாதவாறு வகையான எண்ணம் மர, ஆணவம் கண்மம் மாயை. மலமர என்று சொன்னாரே, அந்த மலத்திற்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் அற, பொருந்துகின்ற ஆசை அற, கண்களில் கண்ணீரானது ஒழுக, உள்ளம் உருகி பாகு வெள்ளம் போன்று பதத்தை நிலையாக பொருந்த, மடல் ஊடே எழுத அறியவள் குறமகள் இருதன கிரியினில் முழுகில இளையவன் எனும் உரையின் இனிமை பெறுவதும் இருபதம் அடைவதும் ஒரு நாளே. எழுதுவதற்கு முடியாத புறமகளாகிய வள்ளி நாயகி, அந்த வள்ளி நாயகியினுடைய இரு தன கிரியினில், இரு என்றால் இரண்டு, தனம் என்றால் மார்பகத்தை குறிக்கும், கிரி என்றால் மலைன்னு தெரியும். அந்த வள்ளி தேவியினுடைய மார்பகங்கள் முழுவதும் மூழ்கிய இளையவனாக இந்த பெருமான் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட சுவாமி எனக்கு இன்பம் தருவது என்று நான் உனது இரண்டு திருவடிகளும் சேர்வதுமான நாளானது வருமோ என்று கேட்கின்றார். பாடலினுடைய கருத்தாக இருப்பது இதுதான். முருகப்பெருமானே, வள்ளிக்கு கணவனாக விளங்கக்கூடியவனே, நான் மாதர்கள் மேல் மையல் கொண்டு தெரிகின்றேன். எனக்கு உனது இரண்டு திருவடிகளை சேர்த்து அருளக்கூடிய நாள் என்று வருமோ என்று கேட்கிறார். சுரபி மகவினை எழுபொருள் வினவிடை மறுவின் நெறி மணி அசைவு உறவு இசைமிகு துயரினில் செவிகினில் அடிபட வினவுமின் அதிதீதே அப்படின்றார். சுரபி மகவினை, பசு இறந்த தனது கன்றினை எழுப்புவதற்காக வழியினை ஆராய்ந்து நாடி மனுநீதி சோழனின் ஆராய்ச்சி மணியை சென்று அசைத்தது. இது பெரிய புராணத்திலே இந்த குறிப்பு இருக்கிறது. பசு ராஜா நகர்வலம் வரக்கூடிய வீதியிலே, பசு ஊர்வலம் வரக்கூடிய வீதி, ராஜாக்குன்னு தேரோட்டுற வீதி இருக்கும். அந்த தேரோடக்கூடிய வீதியிலே ஒரு தாய் பசுவினுடைய சிறு கன்று சென்றது. அத மனுநீதி மகாராஜாவினுடைய புதல்வன் ஏற்றி விடுகின்றான். அந்த பசுவானது உயிரை நீத்து விடுகிறது. அந்த கன்று தனது கன்று இறந்து விட்டதை அறிந்து வருந்திய அந்த தாய் பசு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறது. அப்ப சோழ நாட்டுல திருவாரூர்ல ராஜா யாருக்காவது ஏதேனும் குறைனா அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சா உடனடியாக அரசன் அதுக்கான நடவடிக்கைகளை செய்வான். ஆக பசு சென்று அந்த மணியை அடித்தது. பசுவினுடைய குறை என்ன, பசுவிற்கு ஊறு செய்தது யாரு என்பதனை எல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது இறுதியாக தன்னுடைய மகனால் அந்த துன்பம் நேர்ந்தது என்ற செய்தி அந்த மனு சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டது. அந்த செய்தியை இங்கே சொல்லுகின்றார். மணியை எழுப்ப மிக்க துயரை விளைவித்து அரசனினுடைய காதுகளில் அது ஒலித்தது. இது மிகவும் கொடிய செயல் ஏதோ நடந்திருக்கிறதே, அது என்ன என்று விசாரிக்க ராஜா சொன்னார். துணிவினில் இது பிழை பெரிதென
வருமனு உருகி அரகர சிவசிவ வெறுமது ஒரு சுரபி அலமர விழிப்புணர் பெருகிட நடுவாக பரவி. ஆகா, நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்குன்னு எழுந்து மன்னனாகிய மனு மனம் கசிகின்றான். அரகர சிவசிவ என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி வர ஒரு பசு வேதனைப்பட்டு கண்ணீரோடு நிற்கின்றது. இந்த நிலையை எல்லாம் அவன் கண்டு இறைவனை தியானிக்கின்றான். அதனது துயர்கொடு நடவிய பழுதினின் மதலையை உடலிரு பிளவோடு படிய ரதமதை நடவிய மொழிபவன் அருள் ஆரூரின் படியில் அருமுக சிவசுத கணபதி இளைய குமாரா நிருபபதி சரவண பறவை முறையிட அயில்கொடு நடவிய பெருமாளே என்று குறிக்கிறார். அந்த பசுவுக்கு ஏற்பட்ட துயரத்தை தரும்படியாக ரதத்தை ஓட்டிய குற்றத்துக்காக தனது மகனை, அந்த மகன் உடல் 2 கூறாக பிளவாகும்படி அவன் மீது ரதத்தை படியுமாறு நடத்த சொன்ன மனுநீதி சோழன் ஆட்சி செய்த திருவாரூர் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஆறுமுகனே, சிவபெருமானின் மகனே, விநாயகப் பெருமானின் தம்பியே, குமரனே, அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சரவணப் பெருமாளே, கடல் முறை இடும்படி வேல் கொண்டு செலுத்திய பெருமாளே என்று சொல்லுகின்றார். அந்த மனுநீதி சக்கரவர்த்தியினுடைய பெருமையை இங்கே அருணகிரிநாதர் பாடுறார். அருணகிரிநாதர் பாடிய 2 அரசர்கள், சோழ அரசர்கள்ல இவரை பாடியிருக்கிறார் மனுநீதி சக்கரவர்த்திய. சேர அரசர்கள்ல சேரமான் பெருமாள் நாயனாருடைய சிறப்ப நாதவிந்து கலாதி நமோனம என்ற பாட்டுல ஆதி அந்த உலாவாசு பாடிய என்ற வரியிலே திருக்கையிலாய ஞான உலா என்ற உலா நூலை பாடின செய்தியை குறிக்கின்றார். இந்த திருப்புகள் முழுவதுமாக அந்த சோழ சக்கரவர்த்தியினுடைய மேன்மையை எடுத்துரைப்பதாக பல அடிகளிலே அந்த மன்னனுடைய பெருமையை சொல்லி தேர்காலிட்டு தன் மகனை கொன்ற அந்த நிலையையும் இந்த பாட்டிலே எடுத்துரைக்கின்றார். அத்தகைய பெருமைக்குரிய ராஜா, சிறப்பான ராஜா ஆட்சி செய்த திருவாரூர், இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, சிவபெருமானின் மகனே, விநாயகப் பெருமானின் தம்பியே, குமரனே, அரசர்களுக்கெல்லாம் தலைவனே, சரவணப் பெருமாளே, கடலானது இடிபடும்படி வேல் கொண்டு செலுத்திய பெருமைக்குரிய பெருமானாக நீ இருக்கின்றாய். ஆனால் நான் விலைமகளிர் மீது மோகம் கொண்டு திரிகின்றேன். உன்னுடைய 2 திருவடிகளையும் சேர்த்து அருளக்கூடிய நாள் என்று சுவாமியிடத்திலே கேட்கின்றார். எல்லாம் வல்ல பெருமான் திருவாரூர் முருகப்பெருமானுடைய பெருமைகளை எடுத்துரைத்து அவன் இந்த தலத்தில் விரும்பி உரைகின்றான். அவனுடைய திருவடியை தஞ்சமடைந்தால் அன்பர்கள் யாவரும் மண்ணில் நல்ல வண்ணம் ஆடலாம் என்பது பாடலுடைய கருத்து. முருகாசரணம். அம்மா, அடுத்த பாடல் போயிடலாம். அருமைனா முருகாசரணம். அடுத்த பாடல் சீர் சிறக்கும் மேல். தானதத்து தான தனா தனா தன தானதத்து தானா தனா தனா தன தானதத்து தான தனா தனா தன தன தான சிறக்குமே நீ பசில் பசிலென நூபுரத்தினோ செய்கலீர் கலீரென சேரவிட்டதால்கள் சிவேல் சிவேலென வருமானார் சேகரத்தின் வாளை சீலோர் சீலோர்களும் 100 லட்ச கோடி மயால் கொடு தேடியுக்க வாடி ஐயோ ஐயோ என மடமாத மார்படைத்த கோடு பலீரென ஏமலித்த நாவி பகீரென மாமசுக்கிலால் செய்வுலோம் ஊலோம் என நினைவோடி வாடைப்பற்று வேலை அடா அடா என நீ மயக்கமேது சொல்லாய் சொல்லாய் என வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே பாரதத்தை மீறு வெளிதிகள் கோடொடித்த நாளில் வரை
செய்பவர் பாணிர கணேசர் குவா குவாகனரிலையோனே. பாடல் முக்கியமாது தாம்பிழிரை மாமுனிக்கு காதில் ஊனார் விடு பாசமற்ற வேத குரு குருபர குமரேசா. போர் மிகுத்த சூரல் வீடோம் என நேரெதிர்க்க வேலை படீரென போயறுத்த போது குபீரென வெகு சோரி. பூமியுக்க வீசு கூகா திகழ் சோலை வெற்பின் மேவு தெய்வானைதொள் பூணிச்சையாறு புயாருல பெருமாளே. பூணிச்சையாறு புயாருல பெருமாளே. பெருமாளே பெருமாளே. முருகாசுரன். முருகாசரணம். இந்த 13வது திருப்பாடல் சோலைமலை என்னும் பழமுதிர் சோலையிலே அருளி செய்யப்பட்டது. முருகப்பெருமானுக்குரிய 6வது படை வீடாக இந்த திருத்தலம் கருதப்படுகின்றது. வள்ளி தேவசேனா சமேதராக எல்லாமல்ல பெருமான் இந்த தலத்திலே எழுந்தருளியிருக்கிறார். பல சிறப்புகள் இந்த தலத்திற்கு உண்டு. மகான் வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள் பல பதிகங்கள் பாடியிருக்கின்றார். ஔவையாரோடு முருகப்பெருமான் ஆக்கப்பூர்வமான நுட்பம் நிறைந்த பல கேள்விகளை கேட்ட தலம் இதுவாகவும், சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்ற ஔவையாரினுடைய புலமை செருக்கினை பெருமான் இந்த தலத்திலே நீக்கியதாகவும் நமக்கு சொல்லுவார்கள். அது வித்யா கர்வம் என்பது படித்தவர்களுக்கே இருப்பது. அது இருந்த ஔவையாருக்கு அதனை நீக்கி அருள் செய்து தமிழினுடைய பெருமையை உலகிற்கு காட்ட, உலகத்திலே பெருமையது சிறுமையது புதியது எது பெரியது எது அரியது எது என்ற பல கேள்விகளை எழுப்பி அருள் செய்த அற்புத திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. பெருமானினுடைய ஆதிவேலினுடைய சன்னதி இந்த திருத்தலத்தில் இருக்கிறது. ஆதிவேலான மிக பழமையான வேல் வழிபாடு இருந்ததற்கு கூறுகளாக அந்த வேலினை நாம் இன்று கருதுகின்றோம். திருத்தலத்திற்கு செல்பவர்கள் நிச்சயமாக ஆதிவேல் தரிசனம் செய்து வந்தால் வேல் அபிஷேகம் செய்ததற்கு, வேல் வழிபாடு செய்ததற்கு, வேல் பூஜை செய்ததற்கு சமமாக கருதப்படுகிறது. அத்தகைய சிறப்பான தரம் திருமாலுக்குரிய மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த திருமாலின் சோலை மலையிலே இருக்கின்றது. தீர்த்தமாக நூபுர கங்கை என்ற தீர்த்தம் இந்த திருத்தலத்திற்கு உரியது. அருணகிரிநாத சுவாமி அந்த நூபுர கங்கை தீர்த்தத்தை பாடுகின்றார். சிலம்பாறு என்று குறிப்பிடப்படுகின்றார். மிகவும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த இந்த திருத்தலம் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையில் அதிகளவிலே விவரித்து இந்த தலத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லுகின்றார். இந்த மலையிலே இருக்கக்கூடிய பழைய கிழவனாக உயர் கிழவனாக முருகப்பெருமான் இங்கு வள்ளி தேவசேன சமேதராக காட்சி தருகின்றான் என்ற திருக்குறிப்பினை எல்லாம் நமக்கு நக்கீரரும் வண்ணச்சிரவ நண்டவாணி சுவாமிகளும் பல அருளாள பெருந்தகைகளாலும் போற்றப்பட்ட பதி இந்த சோலைமலை. சோலைமலையிலே எழுந்தருளி அருணகிரிநாத சுவாமிகள் 16 திருப்புகள் பாடுகின்றார். அதிலே ஒரு பாடல் இங்கு நமக்கு 13வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. மிகவும் சிறப்பான பாடலும் கூட. தவறு செய்யும் பொழுது அதனை தடுத்து நிறுத்த அருள் வேண்டும் என்பதற்காக ஓத வேண்டிய திருப்புகள் இந்த பாடலுக்கான விளக்கம். சீர்சிறக்கு மேனி பசேல் என நூபுரத்தின் ஓசை கலியிர் என அழகுமிக்க உடல். அந்த உடல் எப்படி இருக்கிறதா? பசுமையான குளிர்ந்த நிறத்தோடு விளங்க நூபுரம்னு சொல்லியிருந்தோம். அந்த தலத்தினுடைய தீர்த்தத்தை குறிக்கும் நூபுர கங்கைன்னு பேரு. அந்த சிலம்பு தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்பின் ஓசை போல கலீர் என்று அவையெல்லாம் ஒலிக்கின்றது. 2 பொருள் சொல்லலாம். மகளிர்கள் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பு ஒளி, அந்த தலத்திலே இருக்கக்கூடிய நூபுர கங்கையினுடைய ஒளி, அப்படி 2 பொருளும் இதுக்கு நம்ம சொல்லலாம். சேரவிட்ட தாள்களும் சிவேல் என மானார் இணைந்த பாதங்கள். தாள்கள் என்றால் பாதங்கள். அந்த பாதங்கள் இருவரும் செவ்வேல் என திகழ்ந்து வருகின்ற விலை மாதர்கள் சிலர். சேகரத்தில்
வளை, சிலர், சிலோர் என்றும் கொடுப்பதற்கு, கூட்டங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்களுடைய இளமை பருவத்திலெல்லாம் சில சில பெண்கள்கள் காட்டுகின்றார்கள். 100 லட்சண கோடி மயக்கத்தினை தரக்கூடிய அளவிலே அவர்கள் மோகம் கொண்டு, அதான் மயல், மாயல் என்று சொல்லுவார்கள். மயல் மயக்கத்தை தரக்கூடியது, மோகத்தை தரக்கூடியது. அந்த மோகத்தோடு தேடி ஒக்க வாடி ஐயோ ஐயோ என மடமாதர் என்று சொல்றார். தேடி வைத்துள்ள பொருள்களை எல்லாம் வாட்டமுற்று வருந்தி ஐயோ ஐயோ எனும்படியாக இழக்கச் செய்கின்றார்கள் இந்த இளம் மாதர்கள். அவர்களிடத்திலே அருணகிரிநாத பெருமான் ஆண்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்த விலை மாதர்கள் பறித்து கொள்ளுவார்களாம். மார்படைத்த கோடு பளீர் பளீர் என அவர்கள் நெஞ்சமானது பறந்துள்ள மலை போன்று இருக்குமா. அது பளீர் பளீர் என்று ஒளி வீச ஏமளித்து என் ஆவி பகீர் பகீர் என இதனை கண்டு எனது மனமானது கலக்கமுற்று எனது உயிரானது பகீர் பகீர் என பதைக்க மாமசைக்கில் ஆசை உலோம் உலோம் என நினைவு ஓடி அம்மாதர்கள் தரக்கூடிய மயக்கத்தினாலே ஆசை உண்டாகி அது உண்டு என்று நினைவானதும் நான் ஓடி வாடை பற்று வேலை அடா அடா என அந்த காம பித்து ஏற்பட்டு காற்று என்னை பிடிக்கின்ற சமயத்தில் அடா அடா என்ற என்னை கூவி அழைத்து நீ மயக்க ஏதும் சொலாய் சொலாய் என உனக்கும் எனக்கும் உள்ள இந்த மயக்கத்தை சொல்லு சொல்லு என்று என்னை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். வாரம் வைத்த பதம் இதோ இதோ என அருள்வாய் பெருமானே. எனக்கு பலவாறாக அவர்கள் துன்பம் தருகின்றார்கள். என்னுடைய பொருள்களை எல்லாம் அவர்கள் கவருகின்றார்கள். எனக்கு ஆசையை உண்டு பண்ணுகின்றார்கள். அதனால காமம் முதலியவை எல்லாம் பிடித்து என்னுடைய நிலையை எல்லாம் மறந்து நான் கலக்கமடைந்து இருக்கின்றேன். அதனால நீ என்ன செய்யணும், அன்பு வைத்து திருவடி இதோ இதோ என்று கூறி என்னை அழைத்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த அருக்கு திருவடி அப்படின்னு நீ எனக்கு காட்ட வேண்டும் சுவாமி என்று வேண்டுகின்றார். பாரதத்தை மேறு வெளி வெளி திகழ் கோடு ஒடித்த நாளில் வரை இவரை இவவர் என்று குறிப்பிடுகின்றார். பாரதத்தை மேருமலையின் வெளிப்புறத்திலே நன்காக விளங்கும்படி உலக மக்கள் அனைவரும் அறியும் பொருட்டு தமது தந்தத்தையே ஒடித்து முன்பொரு நாள் மலையில் எழுதிய யானை முகத்தவரும் வானுனுர கணேசரும் ஆகிய ஆகுக வாகனர் இளையோனே என்றார். சூரியனை போன்ற நிறத்தை உடைய கணபதியும் சிறிய மூஞ்சுரு புகாகு, சிறிய மூஞ்சுருனா விநாயகப் பெருமானுடைய வாகனத்தை குறிக்கும். அந்த மூஞ்சரை வாகனமாக உடைய விநாயகருக்கு தம்பியே பாடல் முக்கிய அது தமிழ் தமிழ் இறை பாக்கள் சிறப்புடனும் அழகுடனும் உள்ள தமிழையும் தமிழ் கடவுளாயும் நின்று மாமுனிக்கு காதில் உணர் விடு சிறந்த முனியாகிய அகத்திய முனிவருக்கு செவியிலே நன்கு ஆராய்ந்து உபதேசம் செய்த பாசமற்ற வேத குருபரா குமரேசா. பாசமற்ற என்றால் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கிய, வேத குரு என்றால் வேதத்திற்கு குருபரனாக விளங்கக்கூடிய குமரேசனாகிய முருகப்பெருமானே. போர் மிகுத்த சூரனிடத்திலே விடோம் விடோம் என்று போரிலே மிக்கவனாக கொடுமை குணம் உடையவனான சூரனை விடமாட்டேன் விடமாட்டேன் என்று நேர் எதிர்க்க வேலை படீர் படீர் என போய் அறுத்த போது, நேராக வந்து உம்மிடத்திலே போர் செய்த போதும் உன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு படீர் படீர் என்ற ஒளியோடு அந்த சூரர்கள் முழுவதையும் போய் அறுத்தவனே. குபீர் குபீர் என வெகுசோரி பூமி உக்க வீசு குகா குகா திகழ் சோலை வெறுப்பின் மேவு தெய்வமே. தெய்வ யானை தோல் பூனி இச்சை ஆறு புயா புயா ஆறுல பெருமாளே என்று பாடுகிறார். அந்த சூரர்கள் உடலிலே அறுத்த போது ரத்தம் குபீர் குபீர் என்று இந்த பூமியில் சேர்ந்த ஆயுதத்தை வீசிய குகனே விளங்கக்கூடிய அற்புதப்பதியான தோலைமலையின் வீட்டிற்கும் தெய்வமே. தேவயானையின் தோலை அணைத்து அன்பு கொண்ட 12 தோள்களை உடைய பெருமாளே. ஆறு புயா புயா ஆறுல பெருமாளே என்றார். 6 தோள்கள் உய 6 தோள்கள், 6 6 என்று 2 முறை குறிப்பிட்டதால் 6 6 12 சேர்த்துக் கொள்ள வேண்டும். அசுரர்கள் முழுவதையும் அளித்த பெருமான் அற்புத பதியாகிய சோலைமலை எனும் திருத்தலத்தில் தெய்வ யானையை அன்போடு அணைத்து கொண்டு 12 தோள்களை உடைய பெருமாளாக அவன் இங்கே விளங்குகின்றான். அவன் தமிழ் கடவுள். அவன் விநாயகப் பெருமானுக்கு தம்பி, தமிழால் போற்றப்படக்கூடிய பெருமான்.
அகத்தியர் முதலிய முனிகணங்களுக்கு உபதேசம் செய்த பெருமான். அவன் வேத குருபரன். இயல்பாகவன் பாசங்களிலிருந்து நீங்கியவன். சூரர் முதலியவரை எல்லாம் அழித்தவன். அழித்தொடுக்கி தன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு அவர்களை தீர்த்த ரத்தங்கள் எல்லாம் சிந்தியன. அத்தகைய பெருமைக்குரிய வீரனே, என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி நான் மாதர் மேல் கொண்டுள்ள மையல்களை எல்லாம் போக்கி உனது திருவடியை இதோ என்று கூறி எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார். முருகப்பெருமானே, உன் திருவடியை காட்டி இந்த அருக்கு வந்து பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த பாடலில் வேண்டுகின்றார். முருகாசரணம். அம்மா, அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் தந்த பசிதனை. தந்த தன தனன தந்த தன தனன தந்த தன தனன தனதான தந்த தன தனன தந்த தன தனன தந்த தன தனன தனதான தந்த பசிதனை அறிந்து முலையமுது தந்து முதுகு தடவியதாயார். 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 தல்வி பணி விடை செய்தொண்ட பிரிய முல தங்கை மருக உயிரென ஏசார். தம்பி பணிவிடை செய்தொண்ட பிரிய முலதங்கை மருக உயிரென ஏசார். மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மல்த வரிசை மொழி பகர்கேடா. மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவு மல்த வரிசை மொழி பகர்கேடா. வல்து தலை நவிர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிழம் இசையேறி. வல்து தலை நவிர விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிழம் இசையேறி. அல்த கனுமனை அடருது வருகையின் இளஞ்சல் என வலிய மயில் மேல்தி. அல்த கனுமனை அடர்ந்து வருகையின் இளஞ்சல் என வலிய மயில் மேல்தி. அல்த கனுமனை அடர்ந்து வருகையின் இளஞ்சல் என வலிய மயில் வேல்தி. அல்த கனுமனை அடர்ந்து வருகையின் இளஞ்சல் என வலிய மயில் வேல்தி. அல்த மரலியோடு கல்த மனிதன மதன்பனென மொழிய வருவாயே. அந்த மரளியோடு கந்த மனிதன மதன்பனென மொழிய வருவாயே. சில்தை மகிழமலை மங்கை மகிழினைகள் சிந்து பய மயிலு மயில் வீரா. சில்தை மகிழமலை மங்கை மகிழினைகள் சிந்து பய மயிலு மயில் வீரா. திங்களரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. திங்களரவு நதி துன்று சடிலர் அருள் செந்தில் நகரில் உரை பெருமாளே. முருகாசரணி. முருகாசரணம். பக்கம் எண் 25, 14வது பாடல். யமன் நம்மை நெருங்காதிருக்க ஓத வேண்டிய திருப்புகள். திருச்செந்தூரிலே இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றார். திருச்செந்தூர் என்பது தெரியும், முன்னரே சொல்லியிருக்கும். முருகப்பெருமானுக்குரிய 2வது படை வீடு. சூரன் முதலியவரை அழித்து சிவபூஜை செய்த திருக்கோலத்திலே சுப்பிரமணிய சுவாமி காட்சி தருகின்றார். இந்த பாடலுக்கான விளக்கம். தந்த பசிதனை அறிந்து முளையமுது தந்து முதுகு தடவிய தாயார். ஏற்பட்ட பசியினை, குழந்தைக்கு ஏற்பட்ட பசியினை அறிந்து தமது தனபாரத்திலே இருந்து பாலை தந்து முதுகை தடவிவிட்ட தாயார். தம்பி பணிவிடை செய் தொண்டர் பிரியமுல தங்கை மருகர் உயிரெனவே சார். நம்பி ஏவல் செய்து வேலைக்காரன் போன்று வந்தவும் அன்புமிக்க தங்கை மருமக்கள் தம் உயிர் போல அன்பு பூண்டு சார்ந்திருந்த மைந்தர் மனைவியார் கடம்பு கடனுதவும். மைந்தர் என்றால் பிள்ளைகள், மனைவியல் என்றால் அவருடைய மனைவி, சுற்றத்தார் யாவரும் அவர்களுக்குரிய கடமைக்குரிய அந்த வரிசை மொழி பகர்கோட வந்து தலைநவீர் அவிழ்ந்து தரைபுக மயங்க அந்த உறவு முறைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு குறையுடன் வந்து தலைமயிரை அவிழ்த்து தரையில் விழவும் மயங்கவும்
ஒரு மகிடம் இசையும் ஏற்றி ஒரு எருமைக்கிடாவின் மேலே ஏறி அந்தகன்னா யமன் அந்தகனும் எனை அடர்ந்து வருகையிலே அஞ்சலென மயில் மேல முருகப்பெருமான் வர வேண்டும் என்று வேண்டுகின்றார். யமன் என்னை நெருங்கி வரும்போது அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் வலிமையான மயில் மீது நீ வர வேண்டும். அந்த யமனிடம் இவன் நமக்கு வேண்டிய மனிதன், நம்முடைய அன்பன் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் இந்த பாடல்ல ஒரு ஆர்டர் போடுறார். யமன் வரும்போது அவன் என்னுடைய நண்பன், நமது அன்பன் என்று முருகா நீ சொல்ல வேண்டும். நமதன்பன் என மொழிய வருவாயேன்னு கேட்கிறார். சிந்தை மயில மலை மங்கை நிகிழினைகள் அப்படின்னா பார்வதி தேவியை இங்கே குறிக்கிறது. சிந்தை மகிழும்படியான மலைனா மலையரசனை குறிக்கும். மலையரசனின் மங்கைனா மகளாகிய பார்வதியினுடைய 2 மார்பிலும் பால் அமுதத்தை உண்ட சிந்து பயில் மயிலும் அயில் வீரா என்று குறிப்பிடுகின்றார். பார்வதி தேவியினுடைய தனபாரங்களில் பீரிட்ட பால் அமுதத்தை உண்ட வேலாயுத கடவுள். திங்கள் என்றால் நிலவு, அரவு என்றால் பாம்பு, நதி என்றால் கங்கையை குறிக்கும், கங்கை நதியும், துன்று என்றால் இவற்றையெல்லாம் நெருங்கி, சடி என்றால் தலையில இருக்கக்கூடிய அந்த சடாவாரத்தை குறிக்கும் சடிலர், அருள் என்றால் அருளியவன், நிலவு, பாம்பு, கங்கை நதி இவையெல்லாம் ஒருங்கே பொதிந்து உள்ள காடு போல இருக்கும். இவையெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும், அது போல மிகப்பெரிய சடாபாரத்தை உடைய சிவபெருமான் அருளியவரே, செந்தில் நகரில் வீட்டிற்கும் பெருமாளே என்றார். முதல் 4 அடியில என்ன சொல்றாருன்னா, இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது ஏற்படக்கூடிய நிலையை சொல்றார். முதல்ல அவர் பிறந்து தாயாரிடத்திலே பால் உண்டு, தம்பி முதலியவர்கள் எல்லாம் அவருக்கு ஏவல் செய்த அவர்கள் தங்கை மருமக்கள் முதலியவர்கள் எல்லாம் அவர்களோடு அன்போடு உறவாக இருக்க, பிள்ளைகள், மனைவி, சுற்றத்தார் இவர்கள் எல்லாம் கடமையை செய்ய, அந்த உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வருவாங்களாம், தலைமயிர் அவிழ்ந்து தரையில் விழ மயங்க. இப்படி நிலையிலே ஒரு இறப்பு வீட்டில அவங்க உறவினர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையை சொல்றார். அந்த நிகழ்வுக்கு காரணமானவன் யாரு? அந்த இறப்பு வீட்டிலே இவர்கள் எல்லாம் இப்படி வருவதற்கு காரணமாக இருப்பவன் யாருன்னா ஒரு எருமைக்கிடா. அந்த எருமைக்கிடா வாகனத்துல யார் வரா? அந்தகன் வரான். அந்தகன் வரும்போது, சுவாமி நீ என்னை காக்க வேண்டும், எப்படி அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் நீ மயில் மேல வர வேணும். வந்து என்ன செய்யணும்? யமன் வருவான். அவனிடத்துல இவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருப்பா, நம்முடைய அன்பன்பா என்று நீ சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அற்புதமான பல பாடல்கள்ல சுவாமி இதனை சொல்லுவார். இந்த பாடல்ல பெருமானிடத்திலே ஆர்டர் போடுவதாக நம்ம எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். யமன் நம்மை நெருங்காது முருகவேல் காக்க இந்த திருப்பதிகத்தை அன்பர்கள் ஓதும் போது நமக்கு நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மா மேல ஒரு புலவர் பாடியிருக்கிறார். யார் ஒருவன் மீனாட்சி அம்மையை வணங்குகின்றானோ அவனுக்கு யமன் கடிதம் எழுதுவதாக அந்த பாடல் வரும். கான் தெண்டனிட்ட கணங்குழலாளை என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை நான் தெண்டனிட்ட போதே, தெண்டன்னா வணங்குதல்னு பொருள், நான் தெண்டனிட்ட போதே யமன் அடியேனும் தெண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே என்று பாடுகின்றார். அருணகிரிநாத சுவாமி இந்த பாடலில் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பதிவு செய்கின்றார். அவன் பிறந்து தாயாரிடத்திலே முளைப்பால் உண்டு, பிறகு அந்த முளைப்பால் உண்ட குழந்தையினுடைய முதுகை தாயார் தடவிவிடக்கூடிய நிலையில எல்லாம் சொல்லி, அந்த குழந்தை வளர்ந்த போது அண்ணன் தம்பி முதலியவர்களுடெல்லாம் விளையாண்டு அவர்களுக்கு பல பணிகளையும் சொல்லி அவர்கள் வேலைக்காரர்களாக பல வேலையும் செய்து அன்புமிக்க தங்கையோடும் மருமக்களோடும் அவர்கள் உயிர் போன்ற சொந்தங்களோடும் அவர்கள் இணங்கி இருந்தார்கள். மனைவி, பிள்ளை, சுற்றத்தார் யாவரும், இது எல்லாமே அருணகிரிநாதருக்கு உண்டு. அருணகிரிநாதருக்கு தங்கை இருந்தது, மருமக்கள் இருந்தது, மனைவியார் இருந்தது, சுற்றத்தார் இருந்தது. எல்லாவற்றையும் இந்த பாடல்ல சுவாமி சொல்றார். அந்த உறவு முறைகள் எல்லாம் அளக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு வரும். ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடு உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தோட இருக்கிறோம். இந்த நாள் எல்லாருக்குமே நிகழும். எல்லார் வீட்டுக்கும் யமதர்மன் வருவான். அந்த நிலையில எனக்கு முன்பாக நீ அஞ்சாதே என்று அருள் கூற வேண்டும். வலிமையான மயிலை நீ அந்தகனிடத்திலே சொல்ல வேண்டும். அவன் என்னுடைய நண்பன், நல்ல மனிதன், என்னுடைய அன்பன், அவனை நீ எதுவும் செய்யாதேன்னு யமனுக்கு நீ சொல்லு அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே இந்த பாடலிலே வேண்டுகின்றார். அற்புதமான திருப்புகழ். இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கிறணும். இந்த தேவார திருவாசக திருமுறை திருப்புகள் எல்லாம் ஓதக்கூடிய அடியவர்கள் இல்லத்திலே யமதர்மன் வரமாட்டான். யமனுடைய தூதுவர்கள் வரமாட்டார்கள். மாறாக யார் வருவா தெரியுமா? சிவபூத கணங்கள் வரும். ஆக எல்லா அன்பர்களும் அவருடைய வீட்டுல தேவார திருவாசகம் வாங்கி வையுங்க.
வாசிங்க, பூஜை செய்யுங்க. அதெல்லாம் பூஜை செய்யக்கூடிய நூல் சிவபெருமானே கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல் திருவாசகம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் வேறு இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அத்தகைய பெருமைக்குரிய சமயம். இந்த சமயத்தினுடைய செறிவாக பொலிவாக இருப்பதுதான் நால்வர் பாடியது நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் முற்றால் எம்முயிர் துணையே என்று அருணையே என்று சைவ எல்லப்ப நாவலர் பாடுகின்றார். அந்த நால்வர் பெருமக்களிலே முதன்மையானவராக கருதப்படுவர் தான் திருஞான சம்பந்த பெருமான். அந்த திருஞான சம்பந்த பெருமான் வேறு யாரும் அல்ல, நம்முடைய முருகப்பெருமான். ஆக அந்த தேவார திருவாசகம் முதலிய நூல்களையும், திருப்புகழ், திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலிய நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும். இப்படி படிக்கும் பொழுது நமக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு. நாம் எடுத்துக்கொண்ட இந்த உடலும் ஒரு நாள் அழியும். அப்படி அழியும் போது இந்த உயிரை யமனா வந்து கொண்டு போகணும். திருப்புகழ் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம், நம்ம உயிரை யமன் வந்து கொண்டு போகணுமா? கூடாது. சிவகணங்களே வந்து இந்த உடலை இந்த ஆன்மாவை அழைத்து செல்ல வேண்டும். ஆக அந்த அளவிற்கு நாம் எல்லாம் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன? திருக்கோயில் வழிபாடு செய்ய வேண்டும். தேவார, திருப்புகழ், திருவாசகம் முதலிய நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக, அந்த நூல்களை எல்லாம் வாசிப்பதன் மூலமாக நமக்கு இறைவனுடைய திருவுருள் கிட்டும். இந்த உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு ஒருவனுக்கே உண்டு. அவனிடத்திலே நாம் நம்மை ஒப்படைத்தால் நம்முடைய நிலை, முக்தி நிலையை நமது ஆன்மா அடையும். நமக்கும் இறைவன் அருள் செய்வான். ஆக யமனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மரணத்தை கண்டு யாரும் கலங்கக்கூடாது. பாரதத்திலே சொல்லுவது போல மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. மரணம் என்பது இந்த உடலுக்கு. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது. ஆக மறுபடியும் இந்த உலகிலே பிறப்பும் பிறப்பெடுக்கும். அவரவர் செய்த வினைக்கேற்ப மீண்டும் பிறவாத நிலை அடைய வேண்டும் என்றால் சரியகிரிய யோகம் முதலிய செயல்பாடுகளிலும் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திருப்புகழ், தேவாரம் முதலிய ஞான நூல்களை எல்லாம் கற்று உண்மையான பொருள்களை உணர்ந்து இறைவனுடைய திருவடியே அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களுக்கு இறைவனுடைய திருவருள் நிச்சயம் கிட்டும். யமன் முதலியவன் நம்மை நெருங்க மாட்டான் என்பதை நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசுரணம். அடுத்த பாடல் பழனி திருப்புகழ் ஆறுமுகம். தானதன 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 தந்ததான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளோ ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளோ ஏறுமயில் வாகன குகா சரவணாயனது ஈசன் என மானமுனது என்று மோதும் ஏறுமயில் வாகன குகா சரவணாயனது ஈசன் என மானமுனது என்று மோதும் ஏழை கல்வியா குலம் இதேதென வீணாவிலுனை ஏவர் புகழ்வார் சொல்லாதோ ஏழை கல்வியா குலம் இதேதென வீணாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் பின் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமேனியவர் வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீருபடு மாழை பொறுமேனியவர் வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீச்சற்கடம் மூடெனது தீவினை எல்லாம் அழிய நீடுதனி வேல் விடும் அடங்கல் வேலா நீச்சற்கடம் மூடெனது தீவினை எல்லாம் அழிய நீடுதனி வேல் விடும் அடங்கல் வேலா பீறி வரும் மாறவுணனாவியனும் மானை முக தேவ துணை வார
அண்ட கூணம் பேரிமரும் மாற புனனாவியுளும் ஆனை முக தேவ துணை வாசிகரின் அண்ட கூடம் தேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே 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 தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே முருகா முருகாசரணம். முருகப்பெருமான் முன்னின்று அருள ஓத வேண்டிய திருப்புகள் எல்லாம் வல்ல பழனி ஆண்டவரின் திருவருள் பெற்று பழனி மலையிலே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகளை அருளி செய்துள்ளார். அற்புதமான பாடல். பல நுணுக்கமான செய்திகளை எல்லாம், நுட்பமான செய்திகளை எல்லாம் இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்றார். பாடலுக்கான விளக்கம்: ஆறுமுகம் முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6. அந்த 6 முகத்தை குறிக்கக்கூடிய அளவிலே ஆறுமுகம் 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 என்று 6 முறை சொல்லி ஆறுமுகம் 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 என்று 6 முறை சொல்லி ஆகம் அணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் 6 முறை முருகப்பெருமானுடைய ஆறுமுகம் என்ற நாமத்தை சொல்லி உடலிலே திருநீறு அணியக்கூடிய மாதவர்கள் மாதவர்கள் என்றால் பெரிய தவமுடைய தவசிகள், அந்த அடியார்களுடைய பாத மலர்கள் சூடும் அன்பர்களுடைய திருவடியே துணை என்று கடைபிடித்து ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று தினம்தோறும் ஏறுமையில் வாகனா புகா சரவணா எனது ஈச என்று மனமானது உன்னுடைய பெருமையை சொல்லுகின்றது. தினம்தோறும் முருகப்பெருமான் மயில் வாகனத்துல ஏறி அருள் செய்கின்றான். அத்தகைய சிறப்பிற்குரிய கடவுள் அந்த பெருமான். அவனுடைய நாமமான குகனே, சரவணனே, என்னுடைய ஈசனே என்று உனது பெருமையை பலமுறை கூறி ஏழைகள் வியாகுலம் என்றால் ஏழை அடியார்களுடைய மனத்துயரை இதேதெனவில் உனை இதேதென வினவில் உனை ஏன் இப்படி வந்து முறையிட்டு கேட்டும் நீ கேளாமல் இருக்கிறாய். ஏழை அடியார்கள் எல்லாம் குறைகளை ஆண்டவனிடத்துல எடுத்து உரைக்கிறாங்களாம். அதையெல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் கேளாம இருக்கிற? இப்படி இருந்தேனா உன்னை யார்தான் புகழ்வார்? அங்கே ஏவர் என்பதை எவர் என்றும் நம்ம எவர் என்ற பொருளிலேதான் இங்க ஏவர் என்று அமைக்கிறார். இப்படி உண்மையே பேசக்கூடிய அடியார்கள் ஆகமணி மாதவர்களுடைய திருவடியை தங்களுடைய தலையிலே சூடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் புகா சரவணா ஈசா என்று உன்னுடைய பெருமைகளை எல்லாம் கூறுகின்றார்கள். உன்னுடைய பெருமையை கூறிய அந்த அடியார்களுக்கு மனதிலே ஏற்பட்ட துயரை உன்னிடத்துல வந்து சொல்லும் போது நீ கேட்காம இருந்தேனா உன்னை யாருதான் சாமி புகழும்? வேதம் தான் உன்னை போற்றி சொல்லுமா? மறையும் என் சொல்லாதோன்னு கேட்கிறார். வேதம் தான் பின்பு உன்னை என்ன சொல்லாது? வேதங்களிலே உன்னுடைய பெருமைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கும். அடியார்கள் மனக்குறையை சொல்லும் போது அதனை நீ கேட்கவில்லை என்று சொல்லும் வேதங்கள் உன்னை பேசுமே என்று கேட்கிறார். இந்த இடத்துலதான் ஒரு செய்தி வருது. புலவர் அழகுமுத்து அழகிய சொக்கநாத பிள்ளைன்னு அவருக்கு பேரு. பெரிய புலவர், பாண்டி நாட்டுக்காரர். அழகிய தச்சநல்லூர், திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. தச்சநல்லூர் அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலியிலே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அம்பிகை மேல ஒரு பாட்டு பாடுறா. அது இந்த கருத்தை ஒத்து போகும். பள்ளியறையில நெல்லையப்பரும் காந்திமதியும் இருக்காங்க. அப்ப நெல்லையப்பர் காந்திமதியை பார்த்து முத்தம் கொடுன்னு கேட்பாராம். நெல்லையப்பர் காந்திமதி இடத்துல முத்தம் கேட்கும்போது, நான் உன்னிடத்துல வந்து வேண்டுனேலம்மா, குறைய சொன்னேலம்மா, இதை நீ உங்க கணவர்கிட்ட சொல்லுமா? அப்படி சொன்னா உன் வாயில இருக்கிற முத்து கொட்டிடுமான்னு கேட்கிறார். ஆய்முத்து பந்தரில் மெல்லனை மீது நீ அருகிருந்து அவர் முத்தம்தா என்று கொஞ்சும் வேளையில் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம்
மெல்ல மெல்ல சொன்னால் உன் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே அப்படி கேட்கிறா. காந்திமதி, உன் கணவன் உன் அருகிலே வந்து முத்தம் தான்னு கேட்பான். அப்படி உன் இடத்துல கொஞ்சும் போதோ சிவபெருமான் கெஞ்சும் போதோ நான் உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு இந்த குறைகள் எல்லாம் இருக்குன்னு, நீ அதை அவர்கிட்ட சொன்னேன்னா உன் கணவர் நிவர்த்தி பண்ணி விடுவார். அதை நீ சொல்லிட்டு தாயே, சொல்லாம விட்டேன்னா உன் வாயில இருக்கிற முத்து கொட்டிருமான்னு கேட்கிறார். ராய்முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து அவர் முத்தம்தா என்று கொஞ்சம் வேளையில் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் உன் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே அப்படின்னு பதிவு பண்றார். இது எதுக்காக சொன்னேன்னா, அடியார்கள் எல்லாம் அவர்களுடைய மனத்துயரை பழனி ஆண்டவரிடத்திலே முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது அவர் கேட்காம இருக்கிறாராம். கேட்காம இருந்தா உன்னை யார் சாமி புகழ்வா, வேதங்கள் எல்லாம் உன்னை என்ன பேசும்னு கேட்டுட்டு சொல்றார். நீருபடு மாலை ஒரு மேனியாத வேலகனி நீலமயில் வாக உமை தந்த வேலே, திருநீர் விளங்கக்கூடிய பொன்னார் மேனி உடையவனே வேலவனே, அழகிய மயில் வாகனத்தில் எழுந்தருளி வரக்கூடியவனே, உமையால் பெற்றருளிய முருகவேலே, நீசர்கள் தம்மோடனது தேவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கள் வேளா என்று சொல்றார். நீசர்கள் என்றால் அசுரர்கள். அந்த அசுரர்கள் அனைவருடன் சென்று என்னுடைய தீவினை யாவையும் அடிந்தொழிய ஒப்பற்ற வேலாயுதத்தை செலுத்திய வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேலவனே, சேரி வரும் மாறவுன ஆவியுனும் ஆணைமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடும் தேரும் அழகார் போல நீ வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகத் தம்பிரானே என்று பாடுகின்றான். சீறி வரும் மாறவுன என்றால் கோபித்து வரக்கூடிய அசுரன். அவுணன் அசுரன் யாரு? கஜமுகாசுரன். யானை முகத்தோடு இருக்கக்கூடிய கஜமுகாசுரனுடைய உயிரை உண்ட விநாயகப் பெருமானின் தம்பியே. ஆவியுனும், ஆவினா உயிர், உயிரை உண்ட ஆணைமுகன் என்றால் விநாயகப் பெருமான். ஆவியுனும் ஆணைமுக தேவர் துணைவா, தேவரின் விநாயகப் பெருமானுடைய தம்பியே. சிகரி அண்டகூடும் அப்படின்றார். சிகரின்னா மலைதான். அண்டம் என்றது வான் முகட்டை குறிக்கும். அந்த வான் முகடுகளை தொடும் அளவிற்கு, வானத்தை முட்டும் அளவிற்கு அழகவும் சிறப்பும் நிறைந்த மலை பழனி மலை. அழகார் பழனி வாழ் குமரனே, பிரம தேவர் வரதா, பிரம்மதேவருக்கு வரம் தந்தவனே, முருகனே, தம்பிரானே, மேன்மையுடைய தலைவனே என்று சொல்லுகின்றார். அற்புதமான திருப்புகழ். நாம் எல்லாரும் முருகப்பெருமானிடத்திலே சென்று நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் பெருமானுடைய திருச்செவிக்கு, நம்முடைய குறைகளை எல்லாம் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தால் நிச்சயம் ஆண்டவன் கேட்பான். அருணகிரிநாத சுவாமி இங்க கேளாதிருப்பையோ அப்படின்னு சொல்றார். ஆனா சுவாமி கேட்பான். கேட்டு நமக்கு நிச்சயம் அருள் செய்வான். பழனி ஆண்டவன் எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் இருப்பவன் அவன் ஒருவன் தான். நான்லாம் நாள்தோறும் சொல்லுவேன், மாதா பிதா குரு தெய்வம் இங்கு எனக்கு எல்லாம் நீதான், என்னை விளக்கல் நீதி என்றால் ஆதாரம் வேறு உணர்கிறேன் பழனி வித்தகா. நீ என்னை விட்டுட்டேன்னா எனக்கு ஆதாரம் யாரு? ஆதாரம் பழனி ஆண்டவன் தான். அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். உண்மை தொண்டு செய்வாருக்கு தவம் ஒழுக்கம் கருணை உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனியப்பன். நம் அனைவருடைய வாழ்விலும் நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் துயரங்கள் துக்கங்கள் இவை அனைத்தையும் நீக்கி இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நமக்கு பழனி ஆண்டவன் அனைவருக்கும் அருள்வான் என்று வேண்டிக் கொள்கின்றோம். பாட்டினுடைய கருத்து, நம்முடைய குறைகளை எல்லாம் முருகப்பெருமானிடத்தில் சொன்னால் நிச்சயமாக அவன் அருள் செய்வான். முருகப்பெருமானுடைய அருள் முன்னின்று நமக்கு அருள இந்த திருப்புகழை அன்பர்கள் தொடர்ந்து ஓதுங்கள். திருநீர் அணியும் பொழுது திருநீற்று பதிகம் அல்லது இந்த ஆறுமுக பொருளாக விளங்கக்கூடிய சண்முகநாதனுடைய நாமத்தை, குகா ஈசனை சரவணா சக்தி மைந்தா சண்முகா என்று அவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி திருநீர் அணியும் பொழுது நமக்கு வினை என்பது நீங்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும். செந்தில் நகர் சேவகா என்று நீர் அணிபவருக்கு நேவ வாராதே வினை என்று நக்கீரரால் புகழப்பட்ட பெருமான் இந்த முருகப்பெருமான். அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பெயரை சொல்லி திருநீர் அணிங்க. நமக்கு நன்மையே தருவான் பழனி ஆண்டவன். முருகா சரணம். அடுத்த பாடல் தான். முருகாசரணம். அடுத்த பாடல் திருச்செந்தூர் திருப்புகழ் விரல் மாறனை. தன தான தந்த தன தான தந்த
தனதான தந்த தனதான தனதான தந்த தனதான தந்த தனதான தந்த தனதான வீரல் மாறன் ஐந்து மலர்வாது சிந்த மிதவானில் வெயில் காய மிதவாடை வந்து தழல் போலே முள்ட வினை மாத தந்தம் பசை போல வீரல் மாறனை மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போலே முள்ற வினை மாத தந்தம் வசை கூற புறவானர் குன்றில் உரை பேது கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குதிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மறிவானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேலையஞ்ச வடிவேல் அறிந்த அதிதீரா அறிவாலறிந்தோ நிறுதாலிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே உன்னை அறிவால் அறிந்து நிறுதாலிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே குறை தீர வந்து குருகாயோ எங்கள் குறை தீர வந்து குருகாயோ அலைவாயோ கந்த பெருமாளே. முருகாசரணம். 16வது திருப்புகள். திருமணம் விரைவில் கைகூட பாட வேண்டிய திருப்புகள். 48 நாள்கள் ஓதி வர நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இத்தகைய திருப்புகளை அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே அருளி செய்கின்றார். பாடலினுடைய பொருள் விரல் மாறன் என்று குறிப்பிடுகின்றார். விரல் என்றால் இங்கே வீரனை குறிக்கும். வீரனாகிய மாறன் என்பது மன்மதனை குறிக்கும். 5 மலர் கணைகளை உடையவன் மன்மதன். 5 மலர்வாழி சிந்த 5 மலர்கள் என்னென்னு சொல்றேன். தாமரை, முல்லை, மாம்பூ, அசோகம், நீலோத்பலம். இந்த 5 மலர்களும் மன்மதனுடைய கணையாக விளங்குகின்றது. தாமரை, முல்லை, மாம்பூ, அசோகம், நீலோத்பலம். திருவாரூர்ல அம்பிகைக்கு நீலோத்பாலாம்பிகைன்னு பேர். அதை இங்க நினைவு கூறுகிறார். அந்த நீலோத்பலம் இந்த முதலிய 5 கணைகளை உடைய மன்மதன் அவன் எப்படி வருவான் அப்படின்னா, வானிலிருந்து மிக வெயில் காய மிதவாடை வந்து தளர் போல வென்று இணைமாதர் தந்தம் வகை கூற ஆகாயத்தில நிலவு அதிகமாக வெயில் போல காய்ந்து நிதமான தென்றல் காற்று போல வந்து தீ போல வீசி பொருந்த வீண் வம்பு பேசக்கூடிய விலை மாதர்கள் அவர்களுடைய வசை மொழிகளை கூறி நம்மை வசைபாட திட்ட குறவானர் குன்றில் உரை. குறவானர் என்றால் குறவர்கள் வாழக்கூடிய குன்றிருக்கும். பேதைனா வள்ளியை குறிக்கின்றார். பேதையாகிய பெண், சின்ன பெண்ணை பேதைன்னு சொல்லுவாங்க. மகளிருக்கு பருவம் 7. பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று சொல்லுவாங்க. பேதை என்பது வள்ளி சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய பருவத்திலே வள்ளியாகிய பேதை பெண்ணை நான் அடைந்து இங்கே கொடிதான துன்பம் மயல் இவையெல்லாம் தீர விரக மயக்கம். இங்கே இருக்கக்கூடிய கொடிதான துன்ப மயல் தீரன்னா விரகதாபத்தை இந்த பாடல்ல சுவாமி பாடுகின்றார். குளிர் மாலையின் கண் அணிமாடை தந்து குறை தீர வந்து குறுகாயோன்னு கேட்கிறார். விரகதாபத்துல நான் இருக்கிறேன். குளிர்ந்த மாலை பொழுதிலே கடப்ப மலர் மாலையை தந்து என் குறையை தீர்க்க நீ வரமாட்டாயா, வந்து அணுக மாட்டாயா என்று கேட்க. இப்போ மாலை பொழுதிலே கடப்ப மலர் மாலையோடு முருகப்பெருமானை விழியாக இந்த கணக்குல வைத்து அருணகிரிநாத சுவாமி அழைத்து பாடுவதால் இந்த பாடலை ஓதி வர நமக்கு திருமணம் கைகூடும் என்று சொல்லுகிறார்கள். நிறைய அன்பர்கள் இந்த பாடலை பாடி திருமணம் நடந்ததாக நம்ம இடத்துல நம்ம வகுப்புல படிச்ச சிலரே சொல்லியிருக்கிறாங்க. மரிமானுகந்த
இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா. மானையும் மழுவையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் மட்டும்தான். ஆக மானை கையில ஏந்தி இருக்கக்கூடிய இறைவனான சிவபெருமான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா என்று குறிப்பிடுகின்றான். சிவபெருமான் உன்னிடத்திலே மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்யப்பெற்ற அறிஞனே என்று சொல்றார். அறிஞன் என்றால் முருகன் தான், வேற யாரும் அறிஞன் கிடையாது. முத்தமிழின் பெரியவன் அவன்தான், முத்தமிழ் அறிஞரும் அவன்தான், முத்தமிழ் முதலும் அவன் ஒருவன்தான். அத்தகைய முருகப்பெருமானே மலை மாவு சிந்த, மலை என்றால் இங்கே கிரவுஞ்ச மலையையும், மாவு என்றால் மாமரத்தை குறிக்கும், சூரனும் வீழ்ந்து அழிய, அலைவேளை அஞ்ச, அலை என்றால் அலைகளை உண்டாக்கக்கூடிய பெரும் சமுத்திரம், அந்த சமுத்திரம் கொந்தளித்து அஞ்ச, அந்த சமுத்திரத்திலே வேலை வீசிய அதிதீரனாக இருப்பவனே, வடிவேல் எறிந்த அதிதீரா, அறிவால் அறிந்து, அறிவு கொண்டு உன்னை அறிந்து, உன் இருதாள் இறைஞ்சும் உன்னுடைய இரண்டு தாள்களையும் வணங்கும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அடியார்களுடைய துன்பங்களை களைவோனே, அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளை, அழகான செம்பன் ஜோதியாக விளங்கக்கூடிய மயில் வாகனத்திலே அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்தருளும் பெருமாளே என்று சொல்றார். அலைவாய் உகந்த பெருமாள் என்று ஒரு உற்சவர் திருச்செந்தூர்ல உண்டு. திருச்செந்தூருக்கு போனவங்களுக்கு தெரியும். 4 உற்சவர் திருச்செந்தூர்ல உண்டு. பூர சம்ஹாரத்துக்கு வருபவருக்கு ஜெயந்திநாதர்னு பேர். பச்சை சாத்தி, சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி வருபவருக்கு சண்முகர்னு பேர். இந்த சண்முகர் தான் டச்சுக்காரர்களால் கடத்தப்பட்டு திருச்செந்தூர் கடலிலே இருந்தவர். பல ஆண்டுகள் கழித்து வடமலையப்ப பிள்ளை என்பவரால் இந்த மூர்த்தமானது பெருமான் திருவருளால் நடுக்கடலிலே எலுமிச்சை மிதந்தது, மேலே கழுகுகள் வட்டமிட்டது. அப்ப வடமலையப்ப பிள்ளை என்பவருடைய கனவிலே சென்று எலுமிச்சை மிதக்கக்கூடிய இடத்திலே கழுகுகள் வட்டமிடும், பருந்துகள் வட்டமிடும், அங்கே யாம் இருக்கிறோம், எம்மை மீட்டு வா என்று அசரீரியாக பெருமான் சொன்னார். அந்த சுவாமி தான் இன்னைக்கு பச்சை சாத்தி சிவப்பு சாத்தி வர. இன்னொரு விசேஷம் இருக்கு தெரியுமா? டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர்ல வந்து பொருள் மூலவர் சிலையை உடைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத திருமேனிகள், இந்த உலகத்திலே விலை மதிப்பில்லாத உற்சவ திருமேனிகள் 3 தலங்கள்ல இருக்கு. ஒண்ணு திருவையாறுல இருக்கக்கூடிய பெருமான், இன்னொன்னு அழகர் கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமி. அவர் அபரஞ்சி தங்கத்தினால் ஆனவர். அழகர் மலை சுந்தரராஜபுரம் கல்லழகராக வேடம் கொண்டு வைகை ஆத்துல இறங்குறாருல்ல அவர். இன்னொருவர் திருச்செந்தூர் சண்முகர். இந்த 3 பெருமானுடைய திருமேனியும் மிக சிறப்பான திருமேனி, விலை மதிக்க முடியாத அளவிற்கு சிறப்பான திருமேனிகள். இந்த சண்முகர் தான் பச்சை சாத்தி சிவப்பு சாத்தி வருவார். கடல்ல இந்த டச்சுக்காரர்கள் இந்த சுவாமியை எடுத்துட்டு போறார்கள். கடலினுடைய சீற்றம் அதிகமானது. பெருமான் இருக்கிறான்ல, அவனுடைய திருவருளினால அவங்க பயந்துட்டாங்க. நமக்கு அழிவு வந்துடும், நம்முடைய படகுகள் மூழ்கிரும்னு எடுத்துட்டு போன விக்கிரகங்கள் எல்லாம் கடலுக்குள்ள போட்டாங்க. அப்படி போடும்போது நடராஜா சிலையும் அவனுங்க திருடிட்டு போயிருக்கானுங்க. அந்த சிலையும் முதல்ல போட்டு சண்முகரு, வள்ளி தேவையான எல்லாரையும் கடலுக்குள்ள போட்டாங்க. இந்த வடமலையப்ப பிள்ளை கனவுல முருகன் வந்து உரைத்தபடி எலுமிச்சை மிதக்கக்கூடிய இடத்திலே இவர் போகிறார். போய் பார்க்கும்போது பெருமான் குறிப்பிட்ட இடம் வருது. அங்க ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்குது. இந்த இடத்துல இறங்கி சுவாமியை தேடணும்னு அவங்க இறங்குறாங்க. எடுக்கும்போது முதல்ல நடராஜ பெருமான் வரார், தில்லை கூத்தன் வருகிறார். ஐயோ, என்ன இந்த சுவாமி வராரு, முருகப்பெருமான் நான் தான் இங்க இருக்கோம்னு என் கனவுல வந்து சொன்னா. சரி பரவாயில்ல, நம்ம தலத்து இறைவன் தான், இவரையும் எடுத்துட்டு போவோம்னு எடுத்தாங்க. ஆனா முதல்ல தேடும் போதே முருகன் கிடந்தா நடராஜா கடலுக்குள்ளேயே கிடந்திருப்பாரு. ஆக நடராஜாவை முதல்ல வெளியெடுத்தாங்க. பின்னர் சண்முகரை வெளியெடுத்தாங்க. வெளியெடுக்கும் போது 2 பேரையும் ஒருங்கே கட்டி, அதாவது முன்னால முருகப்பெருமான் பின்னால நடராஜா இப்படி கட்டி கொண்டு வந்தாங்க. அதன் நினைவு கூறக்கூடிய விதமாக இன்றும் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய சிவப்பு சாத்தக்கூடிய அந்த நிகழ்விலே முன்னால சண்முகர் இருப்பார், பின்னால நடராஜர் இருப்பார். விழாவுக்கு போனவங்க இந்த காட்சியை பாருங்க. இது எங்கேயுமே உலகத்துல கிடைக்காது. முருகப்பெருமானும் சிவபெருமானும் திருச்செந்தூர் பதியிலே திருக்காட்சி தரக்கூடிய திருத்தலம், அற்புதமான திருத்தலம். 12 விழிகளை உடைய பிள்ளை தோன்றும் என்று நம் செந்தில் மேயபன்னு திருநாவுக்கரசர் பாடுகின்றார் திருச்செந்தூர் முருகனை. அத்தகைய பெருமைக்குரிய பெருமான், கருணை கடல், கருணை மலை பொழியக்கூடிய பெருமான் அருணகிரிநாதரை ஆட்கொண்டான், வண்ணச்சரபரை ஆட்கொண்டான், சிவபிரகாச சுவாமிகளை ஆட்கொண்டான், பகலிக்கூத்தனை ஆட்கொண்டான், வென்றிமாலை கவிராயரை ஆட்கொண்டான்.
வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆட்கொண்டான். இன்னும் பலரை ஆட்கொண்டவர் திருச்செந்தூர் ஆண்டவன். அங்கே இருக்கக்கூடிய சண்முகர். மூன்றாவது குமரவிடங்கர்னு பேரு. நாலாவது சுவாமிக்கு அலைவாய் உகந்த பெருமாள்னு பேரு. இப்படி 4 உற்சவ மூர்த்திகள் இந்த திருச்செந்தூர்ல எழுந்தருளி இருக்கிறார்கள். எல்லாரும் போய் மூலவர் செந்திலாண்டவன் திரு சுதந்திர அவேத மூர்த்தின்னு பேரு. செந்தில் வாழ் அந்தணர்கள் 2000 பேரால் பூசிக்கப்பட்ட மூர்த்தி. ரகசிய திருமேனியை உடையவர். அவரை பார்த்தாலே நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும். திருச்செந்தூர் மன்ன மிதிச்சாலே பல பிறவிகளிலே நாம் செய்த துன்பங்கள் வினைகள் எல்லாம் மடியும். அத்தகைய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திருத்தலம் உண்டென்றால் அது திருச்செந்தூர் தான். எந்த ஒரு முருகனானாலும் செந்தூர் முருகனாகான்னு சொல்லுவாங்க. அத்தகைய அருளுக்கும் பொருளுக்கும் ஆத்திரமான பெருமான் அந்த பெருமான். லட்சக்கணக்கில் மக்கள் கோடி கோடியா பணம் கொட்டுது, எல்லாவற்றையும் தரக்கூடிய பெருமான். திருச்செந்தூர் மன்ன முதிச்சாலே அவர்களுடைய வாழ்க்கையில என்றும் அவர்களுக்கு ஏறுமுகந்தா, வாழ்வில் ஏறுமுகந்தா, நல்ல வண்ணம் வாழ வைக்கக்கூடிய பெருமானாகிய அலைவாய் உகந்த முருகவேலை நீல நினைந்து போற்றி இந்த அற்புதமான பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றார். மாலை பொழுதிலே, குளிர்ந்த மாலை பொழுதிலே கடப்ப மலர் மாலையை தந்து என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க நீ வர வேண்டும். கையிலே இளம் ஆணை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் உன்னிடத்தில உபதேசம் பெற்று மகிழ்ந்து வழிபாடு செய்ய அருளப்பெற்ற அறிஞனே, பிரபுஞ்சமலை மாமரமாக நின்ற சூரன், இவர்கள் அனைவரையும் அழித்தொழித்தவனே, அலைகடல் கொந்தளிக்க அதிலே இருக்கக்கூடிய மரமாக மறைந்திருக்கக்கூடிய சூரன் அஞ்சனா. அவன் அஞ்சிய வேளையிலும் கூறிய வேளால் வீசிய அதிதீரா அறிவு கொண்டு, இங்கே அறிவுக்கு ஞானம்னு பொருள். நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இல்ல, ஞான அறிவை கொண்டு அவன் அறிவித்தால்தான் அவனை அறிய முடியும். மற்றவர்களால் அறிய முடியாது. காட்டு வித்தால் யார் ஒருவன் காணாதாரே கண்ணுதலான் காட்டாக்கால் என திருநாவுக்கரசர் சொல்றார். ஆக ஞானம் என்ற அறிவால் முருகப்பெருமானை அறிந்து உணரணும்னு சொல்றார். செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்ந்துன்றார் அருணகிரிநாதர். அப்படி ஞான கண்களினால் முருகப்பெருமானுடைய தாளை வணங்கக்கூடிய அடியார்களின் இடைஞ்சலை களையக்கூடிய ஒரே பெருமான் திருச்செந்தூர் பெருமான். அடியார் இடைஞ்சலை களைவோனேன்னு சொல்லிட்டார். இந்த பாட்டை படிக்கிறதுனால எந்த விதமான இடைஞ்சலா இருந்தாலும் களையுங்க. திருமணம்ன்ற குறை மட்டும் இல்ல, எல்லா விதமான குறையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமான். அழகான செம்பொல் மயில் வாகனத்திலே அற்புதமாக அமர்ந்து வருகின்றான். அவன் திருச்செந்தூர் எனும் பெருமை மிகுந்த திருத்தலத்திலே மகிழ்ந்திருக்கிறான். அதுதான் முக்கியம். மகிழ்ச்சியோடு இறைவன் அந்த திருத்தலத்தில இருந்து அருள் செய்கிறான். திருச்செந்தூருக்கு போனா முருகப்பெருமானுடைய அருள் மட்டும் கிடைக்காது. அங்கே சிவபெருமான் இருக்கிறார். ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம் என்று பஞ்சலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து சிவபூஜை செய்த உன்னத திருத்தலம் அந்த திருத்தலம். பிறவி ஊமையாக இருந்த குமரகுருவரை பூமையவி செங்கமலம் என்று பாடி அடியேற்கு முன் நின்று அருள் என்று பாட வைத்த அற்புத திருத்தலம் செந்தில். எவ்வளவோ சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகர், அவர்தான் தல விநாயகர். அந்த விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு திருக்கோயிலுக்குள்ள சென்று பெருமான வழிபாடு பண்ணுங்க. முதல்ல வழிபாடுக்கு முக்கியத்துவம் விநாயக பெருமான வழிபாடு பண்றது. சிவாலயமாக இருந்தால் சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்து வர வேண்டும். முருகன் ஆலயமாக இருந்தால் விநாயக பெருமானை வணங்கி, வீரபாகுவை வணங்கி, முருகவேலை வணங்கி, உற்சவராக இருக்கக்கூடிய சண்முகர், அலைவாய் உகந்தவர், குமரவிடங்கர், ஜெயந்திநாதர் முதலிய மூர்த்தங்களை எல்லாம் வணங்கி முறைப்படி ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் எல்லாம் ஆலய வழிபாடுகள் எல்லாம் விதிமீறலாக அறியப்படுகிறது. அது ஆகம முறையிலே சிறப்பான முறையிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த ஆகமத்தை பொறுத்து அந்த தலம் இருக்கின்றதோ அதுபோல தல வழிபாடு பண்ண வேண்டும். எல்லா நேரங்கள்லையும் திருச்செந்தூர் கோயில் திறந்திருக்கு. காலையில 4 மணிக்கு திறக்கக்கூடிய திருக்கோயில் இரவு 9 மணி, 10 மணி, 11 மணி அளவில் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருச்செந்தூர். வாய்ப்பு இருக்கிற அனுபவங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் கட்டாயமா போய் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும். செந்தூர் முருகனே அழைப்பதாக எல்லா அன்பர்களையும் ஏற்றுக்கொண்டு எதிர்வரக்கூடிய 29ஆம் தேதி நமது அருட்குருநாதர், எல்லையில்லா இன்பம் பெற்றவர், திருப்புகழ் என்று கருணை கவிமலை பொழிந்த அருணகிரிநாத சுவாமிகளுடைய 666வது குரு பூஜை ஆனி மாதம் மூல நட்சத்திர நன்னாளாகிய 29/6/2026 ஆனி மாதம் 15ஆம் தேதி திருச்செந்தூரிலே அருணகிரிநாதர் குருபூஜை விழா, நூல் வெளியீட்டு விழா, திருப்புகழ் அகண்ட பாராயண விழா, திருப்புகழ் ஒப்புவித்து வெற்றி பெற்றோர்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழா மற்றும் திருப்புகழை குறித்த சொற்பொழிவு விழா என்று 50 விழாவாக நடைபெற இருக்கிறது. அனைத்து அன்பர்களும் திருச்செந்தூருக்கு வந்து திருப்புகழுக்கென்றே அமைக்கப்பட்ட திருப்புகழ் சித்திர சபையில் இந்த விழா நடைபெறுகின்றது. அனைத்து அன்பர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு பெருமானுடைய திருவருள் பெறும்படி வேண்டிக் கொள்கிறோம்.
பாடலுடைய கருத்து, முருகப்பெருமானே என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க நீ வர வேண்டும் என்று வேண்டுகின்றார். மேலான கருத்தாக ஞானம் பெற்று முருகப்பெருமானையே தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து அவனையே நினைத்து வணங்கும் அடியார்களினுடைய துயரை களையக்கூடிய பெருமாளாக இந்த பெருமாள் இருக்கிறான் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய பரத்துவத்தை இந்த பாடலிலே நிறுவுகிறார் நூலாசிரியர் அருணகிரிநாத பெருமான். ஆக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லாம் வல்ல செந்திலாண்டவனை அனைத்து அன்பர்களும் நீல நினைந்து தொழுது திருவருள் பெறுக என்று வேண்டி நிறைவு செய்கிறோம். முருகாசரணம். நிறைவாக மங்கள வாழ்த்து. முருகாசரணம். நான் மங்கள வாழ்த்து பாடிடலாங்களா? ஆமா, மங்கள வாழ்த்து. சரி. நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி நீதானத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானதனமாக 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 மாஞான கழுதாராய் வேறாமை துணர்வேலே வேதாமை துணர்வேலே வீராசர் குணசீல வேதாமை துணர்வேலே வீராசர் குணசீல ஆதார தொலியானே ஆதார தொலியானே ஆதார தொலியானே ஆரூரிற் பெருமாளே ஆதார தொலியானே ஆரூரிற் பெருமாளே வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம்.